இந்த செட்டப் கழட்டிடுவோம், இது போட மாட்டோம். போட்டுட்டு நான் ஃபினிஷர் கவர் வந்துடும். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஆம்பூர்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அதே ஆம்பூரில் ஒரு கடை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கடையில் ஜெராக்ஸ் பிராண்டோடைய 7335 கலர் மிஷினும், அதே மாதிரி கெனானில் பழைய மாடலான ஐஆர் சீரிஸ் 3300, அதுக்கப்புறம் அதே கெனானில் ஐஆர் சீரிஸ் 3045, இந்த 3 மிஷினுமே அவங்க ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு அன்கண்டிஷனல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து கியோசிராவுடைய 2040 DNல ஒரு புது மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மிஷினுக்கு பவுடர் வந்து வெளியில் எங்கேயும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு அவங்க நமக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தாட்டி அவங்களுக்கு நம்ம டோனர் இங்கேருந்து அனுப்பிச்சிருப்போம். ஸோ அதில் வந்த பாண்டிங் தான் இது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாள் கால் பண்ணி கெனான் ஐஆர் அட்வான்ஸ் சீரிஸ் 4045 ஃபஸ்ட் ஹார்ஸ் மிஷின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட அந்த மாடல் எல்லாமே அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுடைய ப்ரைஸும் வந்து அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 7335, 3300, 3045 இந்த 3 மிஷினையுமே நம்ம கொடுத்துட்டு அந்த மிஷினை எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எங்கள் சைட்லேருந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்த 3 மிஷினுமே வந்து இப்போ எக்ஸ்பெரி மாடல் தான். இப்போ எவ்வளவோ அட்வான்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாடல் சென்னையில் எடுத்தாலே ரொம்ப கம்மியாக தான் எடுப்போம். ஸோ என்ன கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து எதுவுமே காப்பி பாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ ஃபைனலாக மிஷினை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க, இங்கே செக் பண்ணி ஒரு நல்ல ரேட் வந்து நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு ஓகே அப்படின்னா நம்ம அதில் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அவங்களுமே அங்கேயே ஒரு வண்டி பிடிச்சி அந்த 3 மிஷினுமே ஏற்றிட்டு வந்துட்டாங்க. ஸோ கியோசிராவுடைய 2040 DNல ஏதோ சின்ன சர்வீஸுன்னாங்க. சரி, அதையும் கொண்டு வாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க அந்த 4 மிஷினையும் எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ டைமிங் வந்து 11 o'clock. ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ராப் கண்டிஷனான 3 மிஷினையும் நம்ம கீழே இறக்கி வச்சிட்டோம். அந்த 2040 மட்டும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்களையும் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கான ஃபஸ்ட் ஆர்சியோடைய 4045 மிஷினை வந்து காட்டியிருந்தோம். எந்த ஆர்சியுமே நாங்கள் பண்ணலை. என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அப்படியே குடோனில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். மிஷினை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன டஸ்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க லைவாக பார்க்க சொன்னோம். அதில் அவங்க காப்பீஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் மிஷினில் உள்ள பேனல்லாம் ஒவ்வொன்றா நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே உள்ள யூனிட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி இந்த மிஷினில் வரக்கூடிய பேனல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். அது ட்ரை ஆகிறதுக்காக ஒரு 3 to 4 hours விட்டுருவோம். அந்த மிஷின்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சேஸாக இருக்கட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், ஒயரிங்காக இருக்கட்டும், அதிலலாம் சின்ன சின்ன டஸ்ட் ஏதாவது இருக்கும். அது எல்லாமே அவங்க முன்னாடியே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். A to Z அதை லைவாகவே அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன நடக்குதோ, அதில் என்ன இருக்கோ அதை வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் அவங்கள வந்து வச்சுக்கிட்டே நம்ம ஆர்சி பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்மெட் வந்து இப்போ மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணல, 4 yearsஆகவே நாங்கள் இதை பண்ணிட்டு தான் இருக்கோம். யாருக்காவது மிஷின் வந்து எப்படி ஆர்சி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த டேட்டுக்கு நீங்கள் காலையிலே வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மிஷினை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈவினிங்லேருந்து நைட்டு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் மிஷின் ஆர்சி பண்ணுறதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மிஷினுக்கான அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான டைம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் டேட்டில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் லைவாகவே என்ன நடக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்குமே நம்ம கிறிஸ்டல் கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்.
ஃபைனலாக அந்த ட்ரையான பேனல்ஸை எடுத்துகிட்டு வந்து மிஷினில் ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ணி உள்ளே உள்ள ஸ்பேர் எல்லாமே கலட்டினதையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் பேனல்ஸ் வந்து நம்ம போட மாட்டோம், அதாவது மிஷினுடைய ஃபுல் கவரை போட மாட்டோம். காப்பி வந்து வெளியே வரத்துக்கான கவர்ஸை மட்டும்தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போடுவோம். போட்டுட்டு ஃபுல்லாக செக் போட்டுட்டு எல்லாமே ஓவராலாக செக் பண்ணுவோம். செக்கிங் ப்ராசஸ் 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் எல்லா கவரையுமே வந்து மிஷினில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே டெமோ கொடுத்துட்டு அவங்க கேட்குற சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்களையே நம்ம செக் பண்ண சொல்லுவோம். அவங்களே மிஷினை ஃபுல்லாகவே செக் பண்ணாங்க. ஐடி கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து அவங்க டெஸ்டிங் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம அதில் லோட் பண்ணி தென் மிஷினுடைய ஃபுல் கவரிங் நம்ம போட்டுட்டு மிஷினை வந்து நம்ம ரேப்பரை வச்சு பேக் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ டைமிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஒரு 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இந்த ஒன் டே ஃபுல்லாகவே இந்த மிஷினில் நம்ம வேலை பார்த்துருக்கோம். என்ன தான் ஃபஸ்ட் ஆர்சியாக இருந்தாலும் அப்படியே அதை தொடர்ச்சியாக இருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கான ப்ராப்பர் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் அந்த மிஷின் வந்து அவங்களுக்குன்னு ஒரு 10 lakh காப்பீஸ்க்கு மேலே நல்லபடியாக போகும். அந்த வகையில் தான் எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு எங்களுக்கும் அந்த மிஷினில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், அதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஸோ அது ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் மிஷின் இங்கேருந்து அனுப்பவே மாட்டோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கேயே ரெடி பண்ணி அதில் ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து மிஷினே வெளில அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்டையும் கேட்டிருந்தோம், உங்களுக்கு ஓகேவா இல்லை வேறு ஏதாவது செக் பண்ணணுமான்ட்டு. அவங்களும் ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஷினை நம்ம பேக் பண்ணி நம்ம வண்டியில் லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்சி மிஷினுடைய காஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம கோட் பண்ணது 85 மிஷினுடைய ப்ரைஸ். ஏன்னா அவங்க இடம் சென்னையோட அவுட்டர்னால நம்மளால் அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் நேரில் போய் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஃபோனில் கைட் பண்ணுவோம். அங்கே உள்ள லோக்கல் டெக்னீஷியன்ஸை அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க ஏரியாலேயே இதுக்கான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நமக்கு ஷூரிட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து 85,000. வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அந்த 3 மிஷினோடைய ரேட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு கோட் பண்ணதே 15,000 தான். ஏன்னா ஒவ்வொரு மிஷினுமே வந்து அன்கண்டிஷனில் இருக்கிறதுனால மொத்தமாகவே அந்த மிஷின்ஸ்லாம் நம்ம பைபேக் எடுத்த வேல்யூ 15,000. பேலன்ஸ் உங்களுக்கு 85 மைனஸ் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவங்கள மாதிரியே யாராவது பழைய மிஷின் ரன் பண்ணிவிட்டு அதில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு புது மிஷின் போகலாம், இல்லை ஃபஸ்ட் ஆர்சி மிஷின் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேபோல் நிறைய ஃபோட்டோ காப்பியர் மிஷின்ஸை பற்றியும் இந்த ஃபீல்டை பற்றியும் நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. கம்மி பண்ணிக்கலாம் அப்படி இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் போதும். அதுவே திருப்பிட்டு அதுவே செலக்ட் பண்ணிடுவாங்க. என்ன டைப் அது கூட பொள்ளாச்சி தனித்தனியாக ஸ்பீச் பொள்ளாச்சி ஒரே மேட்ச்சு 10 கூட அது தனித்தனியாக வருமா? அதாவது ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஓவர் ஸ்டெப் டவுன் எடுத்துக்கிட்டீங்கல்ல, அப்படியே ஃப்ரீயாக இருக்கா அந்த இடம்?